இதுவரைக்கும் கனமழையானது புரட்டி போட்டதை பார்த்திருப்பீங்க. நிறைய இடங்கள்ல கோடை மழை பொறுத்தவரைக்கும் மிக அதிகமாகவே பதிவானது பார்த்திருப்பீங்க. பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு பகுதிகள் கடந்த மே மாதம் தொடக்கத்திலிருந்தே சில இடங்கள்ல விட்டு விட்டு ஒரு பகுதியான ஒரு மழை பொழிவாக இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு கனமழையாகவே தொடர்ந்து நம்ம பார்த்தோம். ஏன்னா 5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், சில இடங்கள்ல 3 முதல் 4 சென்டிமீட்டர் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் சில மாவட்டங்கள்ல வந்து பதிவாச்சு. இனி வருகிற நாட்கள் புயல் மழை. ஏன் புயல் மழை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய மாவட்டங்கள்ல வெயில் மட்டுமே ரொம்ப நேரம், ரொம்ப நாட்கள் அதிகமாக வந்து பதிவாகி இருக்கலாம். மழை ரொம்ப குறைவாக இருந்திருக்கலாம். நிலத்தடி நீர் மட்டம் நிறைய இடங்கள்ல குறைஞ்சிருக்கலாம். ஆனா இனிமே நமக்கு படிப்படியாக நிலத்தடி நீர் மட்டம் உயர ஆரம்பிக்கும். நிறைய மாவட்டத்துல மழை பொழிவுகளும் நிச்சயமாக அதிகரிக்க போகுது. கோடை மழை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகிறோம். இதுவரைக்கும் பொதுவாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த தென்மேற்கு பருவமழை எல்னினோவின் காரணமாக, எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக இயல்புக்கு ஒட்டிய ஒரு மழை பொழிவாக வந்து பதிவாகும். அப்போ நீலகிரி, கோயம்புத்தூர்ல வந்து அதீத கனமழை, அதி கனமழைலாம் வராது அப்படின்னா இந்த வருஷம் ஓரளவு மிக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். தென்மேற்கு பருவமழை தொடக்கம் முதலாக சீரான ஒரு மழை பொழிவு இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் மொத்த மழையும் கொட்டி தீக்காம அதாவது ஒரு சரிசமமான ஒரு சீரான அளவுல மழை பொழிவுகள் தொடர்ந்து அடுத்தடுத்து வருகிற நாட்கள்ல பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதனால முழுமையான தென்மேற்கு பருவமழை பத்தி நம்ம இனிமே இன்னும் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த மறக்காமல் அந்த லைக் பட்டன் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணி தொடர்ந்து நீங்கள் பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை வருகிற மே 26. இந்த தேதிகளை பல நாட்களாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த தேதி நெருங்க நெருங்க நமக்கு ஒரு பக்கம் மழை பொழிவுகளும் தமிழகத்தில் அதிகமாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள் பாருங்க, கடந்த 2-3 நாட்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் 7 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர்னு சொல்லி பல இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. நம்ம சேனல்ல தினந்தோறும் வானிலை அறிக்கையில கடந்த 24 மணி நேரத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்குன்னு. தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களில் மழை எங்கெல்லாம் இன்னும் நமக்கு சரிவர பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளில் நமக்கு கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள், ஏன்னா இந்த 2 இடங்களுமே நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் குறிப்பாக நமக்கு மாலை மற்றும் இரவு நேர மழை வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு நிச்சயமான மழை கிடைக்கும். அந்த வெப்பசலன இடி மழை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருந்ததோ அதை விட நல்ல ஒரு 2 மடங்கு மழை பொழிவு உறுதியாக நமக்கு பதிவாகும். இன்றைக்கு பகல் நேரங்களுக்கு பிறகே உங்களுக்கு மழை வர ஆரம்பிச்சிடும். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் பக்கம் இருக்கிறவங்க பகல் நேரத்துக்கு அப்புறமாவே உங்களுக்கு மேகக்கூட்டங்கள் வருகிறத நீங்க பார்ப்பீங்க. சில இடங்கள்ல மிதமான மழையும், சில இடத்துல கனமழையுமாக தென் மாவட்டத்துல மழை ஒதுக்கி நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி உள் மாவட்டங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்கள், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்கள்ல அந்த பகல் 3 மணிக்கு அப்புறம் 3 மணி அல்லது 4 மணிக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். கணிசமாக மழை பொழிவுகள் அதிகரித்து சில இடங்களில் கனமழையும் பெரும்பாலும் மிதமான மழை பொழிவுகளாக உள் மாவட்டத்திலும் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் நாளைக்கும் மாலை நேரங்கள் நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே சென்னை போன்ற இடங்கள்ல வானிலை மாறி இருக்கு. நேற்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வானம் மேகமூட்டமாக இருந்தது நம்ம பார்த்தோம். நிறைய இடங்கள்ல காற்று பயங்கரமாக வீசியது. 30 கிலோமீட்டர் வரைக்கும் தரை காற்று நேற்றைய தினங்களில் சென்னை பகுதிகளில் வீசியது. தொடர்ந்து இன்றைக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமும், மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சென்னைக்கு குறைவாக இருக்கு. கண்டிப்பா நமக்கு மிக கனமழையெல்லாம் வரும்போது உங்களுக்கு தேதிகள் அறிவிக்கிறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இன்னைக்கு நல்ல ஒரு மழை நீங்க எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து கணிசமாக நமக்கு இனிமே வருகிற நாட்கள் மழை தீவிரங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். தென்மேற்கு பருவமழை தீவிரமாக தொடங்கும் போது
வட தமிழக கடலோரத்திலையும் மழை வந்துடும். அதனால் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை. இப்போ தான் நமக்கு பருவமழையே ஆரம்பிக்குது. படிப்படியாக நமக்கு கடலோர பகுதிகளிலும் கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவுகள் நிச்சயமாக தீவிரமடையும். அடுத்ததாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ பகல் நேரங்களுக்கு பிறகு மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும், மாலை நேரங்களில் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும், இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பகுதியான ஒரு மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், சின்ன சேலம், அதேமாதிரி ஆத்தூர், தலைவாசல், தொடர்ந்து தெற்கோயிலூர் பகுதிகள், விழுப்புரம், மயிலம், விக்கிரவாண்டி, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், விருத்தாச்சலம், தெற்கு பகுதிகளில் சிதம்பரம், புவனகிரி, இது போன்ற அந்த கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அது கள்ளக்குறிச்சி மாவட்டம், இங்கெல்லாம் நமக்கு வந்து கணிசமான ஒரு மழை பொழிவுகள் இரவு நேரத்தில், பகல் மாலை நேரங்களை விட இரவு நேர மழை பொழிவுகள் தொடர்ந்து கணிசமாக சில பகுதிகளில் மழை ஒதுக்கி பகுதியாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழை கொடுத்து ஓய்வு கொடுத்துரும். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை மாலை நேரங்களில் மட்டும் நீங்கள் சென்னையில் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா, சென்னைக்கு வந்து மிக கனமழை வரணும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஒரு 10 சென்டிமீட்டராவது குறைஞ்சது மழை வந்தால் தான் இங்கே வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை வந்து சென்னையில் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இனி வருகிற நாட்களில் உங்களுக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு நாளுக்கு நாள் நம்ம சொல்லுவோம். தென்மேற்கு பருவமழை 26லேருந்து தொடங்க இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களான குறிப்பாக நமக்கு தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகுதியான ஒரு மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக நமக்கு டெல்டா பகுதிகளில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் மேகமூட்டம், மழை தீவிரம் வந்து திருச்சி, புதுக்கோட்டையில் மட்டும் ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரியலூர், பெரம்பலூரில் பகுதியான மழை இருக்கும். தஞ்சை, திருவாரூர், நாகையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடங்களில் பகுதியாக கனமழை வந்து பதிவாகும். பெரும்பாலும் மாலை நேரங்களிலே நமக்கு மழை தொடங்கிடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி இனிமே தான் நமக்கு மழையினுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது. தென்மேற்கு பருவமழை இனிமே தான் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் பொறுமையாக காத்திருங்க. இப்போ தான் நமக்கு தென்மேற்கு பருவமழையே தொடங்கியிருக்கு. ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் வலுவான மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக நமக்கு ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் இயல்புக்கு ஒட்டின ஒரு மழை பொழிவாக நம்ம எதிர்பார்க்கிறோம். ரொம்ப கூடுதல் மழையும் பெரிதளவில் இருக்க போகிறதில்ல, இயல்பை ஒட்டி தான் இருக்க போகுது. அதிகபட்சமே நம்ம ஒரு மிக கனமழை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்கள் அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாட்கள் நம்ம அதை முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்னினோவினுடைய தாக்கத்தை பொறுத்தே வானிலை அமைப்புகள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடரும் வெப்ப அலை வருகிற நாட்களிலும், ஏன்னா ஜூன் 15 வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் குறைய வாய்ப்பில்லை. பகல் நேரங்களில் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும். இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரை திருநெல்வேலியில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டரும், கள்ளக்குறிச்சியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுமாக பதிவாயிருக்கு. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.